இந்த நேரம் இட்ஸ் an opportunity for us. ஏன்னா இப்போது திமுக இந்த நிலையில் இருக்குது, அதிமுக இந்த நிலையில் இருக்குது. இந்த நிலையில் வந்து நாங்கள் ஒரு தனித்துவமாக நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். எங்களுடைய கொள்கைகள் எல்லாம் வெளியில் சொல்கிறோம். வேளாண் பெருமக்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. வேளாண் பெருமக்கள் என்ற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில நாங்க வேளாண் பெருமக்களை கடவுளா தான் நாங்க பார்ப்போம். காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, கல்டிவேஷனுக்கு தண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் திறக்க முடியல. அப்போ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு மேகதாது கட்டாமலேயே இப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் 40 டிஎம்சி தான் இந்த நேரத்துல இருக்கு. மேகதாது கட்டினாங்கன்னா இந்த 40 டிஎம்சி கூட இருக்காது, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வராது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி. மேகதாது அணை கட்டுறது இது அவசியமா இல்லை. இப்போ அவரு சிஎம் ஆயிட்டார். இப்போ கர்நாடகாவில் 2028 பிப்ரவரியில் எலெக்ஷன் வருது. இப்போ அந்த 2028 எலெக்ஷன் வரைக்கும் இவர் சும்மா விட மாட்டார். எமோஷன்ஸ் விப்பப் பண்ணுவார், கன்சால்டேஷன் பண்ணுவார். ஏன்னா ஒரு இஷ்யூனா கர்நாடகானா உங்களுக்கு தெரியும், இந்த வட்டல் நாகராஜ் எல்லாம் போன்றவங்கெல்லாம் அதை போட்டு தொடர்ந்து அப்படியே இப்படி அப்படி கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் காவிரினா அவங்களுக்கு சொல்லிட்டு எதாவது ஆகிட்டுனா உடனே அடிக்கிறது பண்ணுறது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். நம்ம அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டோம். நம்ம ஒரு டீசெண்டாக இருக்கிறோம். நம்ம இங்கே கிட்டத்தட்ட 20 லட்சம் கன்னடிகர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் மேகதாது நடுவர் மன்றத்தை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஸோ இதை ஏற்றுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி அதான் சொல்கிறேன், இது முரணான கருத்து. இட் இஸ் a dangerous கான்செப்ட். முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்ல உள்ள மிக சிறந்த சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசிச்சு நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாருன்னு சொல்லுங்களேன் தயவு செய்து. சந்திரமுகி படத்துல வந்து ஒரு டயலாக் பார், முழு சந்திரமுகியாவே மாறி இருக்கும், ஒரு மனைவி கங்காவை பாருங்கிற மாதிரி விவசாயத்தை பத்தி பேசும்போது ஐ கேன் see that ஜோஷ், லைக் அந்த ஒரு ஆர்வம். இது இப்போ இல்லை, எப்பவுமே ஐ கேன் ஃபீல் தட். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க டாக்டர் ஆகல, பை ப்ரொஃபஷன் பொலிட்டீஷியன் ஆகலைனாலும் விவசாயம் உங்களோட ஒரு அர்த்தத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது வந்து தேசிய வங்கி எல்லாம் ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்போ மகாராஷ்டிராவில் அந்த ஆர்பிஐ அளவீடு கூறியெல்லாம் இல்லையா? இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? மன்னர் காலத்தில் 42,000 ஏரிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ நமக்கு 27,000 ஏரி தான் இருக்குது. 15,000 ஏரி காணோம். அதை மூடிட்டாங்க, மறைச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. இப்போ சென்னை எடுத்துங்க, சென்னையில் வந்து முகப்பேர் ஏரி திட்டம்னு சொன்னாங்க. ஏரியில் ஹவுசிங் போட்டு இது வரைக்கும் நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறேன். பேட்டிகள்லேருந்து மாநாடுகள், பொதுக்கூட்டம் எல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக ஒரு பாட்காஸ்டில் கலந்துக்கிற இந்த நிகழ்ச்சி, அது உங்கள் கூட கலந்துக்கிறது. சரி, ஒரு சார். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நண்பர்களே வணக்கம். இது ஒரு ஸ்பெஷல் பாட்காஸ்ட். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்டில் நம்ம சந்திக்க போகிற அரசியல் ஆளுமை தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமை. தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய பணிக்காலத்தில் இந்திய நாட்டினுடைய மிக முக்கியமான சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பி உலக அரங்கையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழர். சமூக நீதி என்றால் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் அதை வாய் வார்த்தையாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய வரலாறே சமூக நீதி போராட்டத்தில் தொடங்கியதுதான். மிக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பயணத்தில் இடைவிடாமல் மக்களுடைய நலனை மட்டுமே சிந்தித்து மாற்றம், முன்னேற்றம் என்ற வார்த்தைகளை முதலாக ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் என்ற ஒரு டேர்மை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாராளுமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தான் உரையாட போகிறோம். அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இது. சார் வணக்கம். வணக்கம் ராஜீவ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அதாவது இது வரைக்கும் நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறேன். பேட்டிகள்லேருந்து மாநாடுகள், பொதுக்கூட்டம் எல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக ஒரு பாட்காஸ்டில் கலந்துக்கிற இந்த நிகழ்ச்சி, அது உங்கள் கூட கலந்துக்கிட்டு எனக்கு சரி, எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் சார். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு அதில் எனக்கு குறைவான வாய்ப்பு தான் கிடச்சிது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸே நிறைய கேள்விகள் கேட்டாங்க. உங்கள் கூட நிறைய பேசணும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நிறைய தருணங்களில் உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் வந்து
ஒரு யங்கஸ்ட் ஒரு எம்பியாக நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போதும் சரி, புகையிலை மற்றும் இந்த புகையிலை சார்ந்த பொருட்கள் மேலே ஒரு தடை கொண்டுட்டு வரணும்னு என்னதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு பொலிட்டீஷியனாகவே நீங்கள் இருந்திருக்கீங்க. நேச்சுரலாகவே பாலிடிக்ஸை நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? அதாவது மற்றவர்கள் செய்வதை போல என்னுடைய அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு விருப்பமா? இல்லை, நான் 35 வயதில் வந்து மத்திய அமைச்சராக பணியாற்றிய பொழுது, அதாவது அப்போ நான் ஒரு யங்ஸ்டர், ஒரு டாக்டர், அன்டெஸ்டட். அதுக்கு முன்பு நான் எம்பி, எம்எல்ஏ, சட்டமன்றம், நாடாளுமன்றம் எதுவும் தெரியாது எனக்கு. நேரடியாக அமைச்சராக அங்கே டெல்லியில் ஒரு யங்ஸ்டர், மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதுக்கு முன்பு வந்து நான் சாலைகளில் வந்து போராடிட்டு இருந்தேன். புகையிலை பொருட்களை ஒழிக்கணும், தடை கொண்டு வரணும், அப்படின்னா நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணேன். போராட்டம் பண்ணவனை அந்த பொறுப்பு அமைச்சராக கொண்டு வந்து அது உட்கார வச்சாங்க. ஐயா தான் பண்ணார். அப்போது அந்த அதிகாரத்தை வைத்து எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வரலாம், இந்தியாவை கொண்டு வரலான்னு அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் தைரியமாக பண்ண முடிஞ்சது. எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, அப்புறம் எவ்வளோ வந்து இந்த நிறுவனங்கள்லாம் குட்கா கம்பெனி, டுபாக்கோ கம்பெனிலாம் எவ்வளோ எப்படி அணுகுனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இது லஞ்சம் கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், எப்படியோ ட்ரை பண்ணாங்க. எதுவுமே நான் பணிஞ்சு கொடுக்காம இந்தியாவுக்கு நல்லது பண்ணணும், தைரியமாக கொண்டு வந்து பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, எச்சரிக்கை விளம்பரங்கள், புகை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்கள்லாம் அது கொண்டு வந்தது. சினிமாலெல்லாம் நீங்கள் டிவி சினிமா ஸ்க்ரோல்லாம் இருக்கும், புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு, மது வருது உடல், அதெல்லாம் எவ்வளோ எதிர்ப்புகள் சினிமா இண்டஸ்ட்ரியை எதிர்த்து கொண்டு அதெல்லாம் கொண்டு வந்தது. குட்காவை இந்தியாவில் தடை பண்ணது. இது வந்து இந்த 4 விஷயங்கள், இது எவ்வளோ நிறைய பண்ணியிருக்கிறோம். நாட் எட் ஆம்புலன்ஸ், என்ஆர்ஹெச்எம்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 விஷயங்கள், இந்த புகையிலையை மட்டும் என்னுடைய சக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எதிர்த்தாங்க. நாடாளுமன்ற அத்தனை உறுப்பினர்கள், 3-4 முதலமைச்சர்கள் எதிர்த்தாங்க. நிறைய எதிர்ப்பு வந்தோம். அப்போ இந்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர் மட்டும் எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஐயாவும் 2 பேரும் எனக்கு ஆதரவு கொடுத்து தைரியமாக நீங்கள் பண்ணுங்க, அப்படி அந்த கண்ணோட்டம் தான். இப்போது அதான், ஒரு பொறுப்பு இருந்ததுன்னா எவ்வளோ செய்யலாம், ஒரு பதவி இருந்தால் எவ்வளோ செய்யலாம், மனசு இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு அரசியல் தேவை. சார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜேர்னியை நான் ரெண்டு மிக முக்கியமான வெர்டிக்கல் கீழே நான் அதை பிரிக்கலாம்னு பார்க்குறேன் சார். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்களுடைய இந்த சமூக நீதி சார்ந்த போராட்டம், இடஒதுக்கீடு சார்ந்து, சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்து அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள், அதை பற்றின பார்வை புரிதல் என்ன இருக்குதுங்கிறத நம்ம செகண்ட் ஹாஃப்ல பேசலாம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், விவசாயம் தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நிழல் பட்ஜெட்டை வெளியிடுறதா இருக்கட்டும். தொடர்ச்சியா ஒரு விவசாயத்துறை அல்லது ஒரு விவசாயத்துறை அமைச்சர், ஒரு வேளாண் துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் எப்படி ஆப்ரேட் ஆகணுங்கிறதுல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு பாலிசியை டிரைவ் பண்றதுல தொடர்ந்து பாமக ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பாயிலிங் இஷ்யூவா இருக்கிறது மேகதாது. ஸோ அது வந்து சட்டமன்றத்திலும் அது எதிரொலிக்குது. முதல்ல காவிரி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜீவாதாரம், இந்த காவிரியில் கட்டப்படக்கூடிய மேகதாடு மூலமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியிலும் சொல்ல முடியும். முதல்ல வந்து இந்த வேளாண் துறை, விவசாயிகள், அவங்களுடைய குறைகள், பிரச்சனைகள், அதாவது நமக்கு உணவு அளிக்கின்ற கடவுள் விவசாயிகள். நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே சிலையை பார்க்குறோம், ஆனால் அதோட முக்கியம் விவசாயிகள் வந்து நமக்கு சோறு போடுற கடவுள். அவங்க இல்லைன்னா நமக்கு உணவு கிடையாது, எதுவும் கிடையாது, வாழ முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய நிலை வந்து மிக பரிதாபமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக இருக்குது. கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் தமிழ்நாட்டில் 1989 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 விவசாயி தற்கொலை பண்ணுறாங்க. என்னன்னா கடன். விவசாயம்னா நட்டம். அதாவது 10,000 கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற தொழிலதிபர்களாக நம்ம பார்க்குறோம். ஆனால் விவசாயி வெறும் 10,000 ரூபாய் கடனை வாங்கிக்கிட்டு அதை பேங்க்லேயோ யாரோ வந்து அதிகாரி கேட்டான்னா தூக்கில் தொங்கிடுறாங்க. அவ்வளோ தன்மானம் உள்ள விவசாயிகள். தமிழ்நாட்டில் 3/2 பங்கு மக்கள் விவசாயிகள், விவசாயத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய தமிழ்நாட்டிலுடைய பொருளாதார பங்களிப்பு, எக்கனாமிக் growthக்காக அவங்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8%, 9%. 2/3 population, they contribute only 8 to 9% of தமிழ்நாடு's economic growth. அப்போது தமிழ்நாடும் நலன் பெறல, அவங்களும் நலன் பெறல. அப்போது அதை நம்ம we have to focus on that.
கம்மிங் டு இந்த நீங்கள் சொல்கிற இஷ்யூ அபவுட் காவேரி இஷ்யூ. காவேரி தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு, நம்பர் 1 ரிவர் காவேரி. தமிழ்நாட்டில் ஒரு 35-36 பெரிய ஆறுகள், காவேரி, பாலாறு, வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, தென்பண்ணை ஆறு எல்லாம் இருக்குது. அதில் வந்து காவேரி த பிகெஸ்ட். காவிரி ஆறு என்பது தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற காவேரி. விவசாயத்தை மட்டும் கிடையாது, குடிநீர். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு 38 மாவட்டங்கள் இருக்குது. அதில் 28 மாவட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது காவேரி. தமிழ்நாட்டுடைய மையம் காவேரி, தமிழ்நாட்டுடைய உயிர் நாடியே காவேரி தான் அப்படின்னு சொல்லலாம். மதுரை மேலூரில், வைகை ஆறு போகிற மதுரை மேலூரில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. சென்னை மக்கள் காவேரி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. காவேரி வந்து சென்று வீராண ஏரியில் போய், வீராண ஏரியிலேருந்து சென்னைக்கு வருது, காவேரி தண்ணி வருது. வேலூர் மாவட்டம் முழுக்க காவேரி, திருச்சி, புதுக்கோட்டை எல்லா மாவட்டத்திலையும் காவேரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட காவேரி கர்நாடகாவில் தான் தொடங்குது. குடகு பகுதின்னு சொல்லுறது, கூர்குன்னு சொல்லுறது, அதில் தலை காவேரி அந்த அங்கே தொடங்கி கர்நாடகாவில் ட்ராவல் பண்ணுது. மாண்டியா, குறிப்பாக மாண்டியா டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் ஒரு 320 கிலோமீட்டர் கர்நாடகாவில் ட்ராவல் பண்ணுது. அப்புறம் பார்டர், கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் வந்து 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தருமபுரி மாவட்டத்தில் பில்லிகுண்டுன்னு ஒரு இடத்துல வந்து உள்ள நுழையுது, காவேரி நுழையுது. அங்கேருந்து பூம்புகாரில் போய் கடலில் கலக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 420 கிலோமீட்டர். ஸோ ஒரு 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில், பார்டரில் 60 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர். ஸோ அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தான் பயன் உள்ளதாக இருக்குது அதில். ஆனால் காவிரி இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும், அப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் மகாராஜா அவங்களுக்கும் தான் பிரச்சனை. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சின்னா ஹைதராபாத் நிசாம், அவர் ஹைதராபாடுக்கு தெற்க, அப்புறம் மைசூர் மகாராஜா அவர் பகுதியில், அதை விட்டுட்டு ட்ராங்கூர் மகாராஜா ட்ராண்டத்தில், இந்த 3 பகுதியை தவிர மற்ற எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சி தான். அப்போது என்னென்னா இது 200 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது. மெட்ராஸ் அதாவது 1805 இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் பிரச்சனை, அந்த ராஜாவுக்கும். அப்போ அங்கே காவேரி ஓடிட்டு இருக்கப்போ அங்கே விரிவாக்கம் செய்து இதெல்லாம் பண்ணப்போ அப்போவே கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 1892 ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும். அவங்க போட்டு இதில் வந்து காவேரியில் எந்த கட்டுமானங்கள்லாம் இருக்கக்கூடாது, அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனாலும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இடையில 1911 அங்கே கிருஷ்ணராஜ சாகர் டேம் கட்டுறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் அடிக்கல் நாட்டி கட்டி பண்ணப்போ, அப்புறம் மறுபடியும் இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் 1924 வந்து 2வது அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் இஸ் வேலிட் ஃபார் 50 years. ஸோ அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் வச்சு தான் அந்த கிருஷ்ணராஜ சாகர் டேமை கம்ப்ளீட் பண்ணாங்க. கேஆர்எஸ் டேம் சொல்கிறது, அது கர்நாடகாவில் காவிரி படுகையில் இருக்குது. அந்த டேம் வந்து இன்றைக்கி கொள்ளளவு வந்து ஒரு 50 TMC, 49.5 50 TMC. அது வந்து 1931 வந்து அது கமிஷன் பண்ணாங்க. அதே நேரத்தில் நமக்கு அக்ரிமெண்ட்னா, நீங்கள் கேஆர்எஸ் டேம் கட்டிக்கிங்க, நாங்கள் மேட்டூர் டேம் கட்டிக்கிறோம், ஸ்டான்லி ரெசர்வாயர்னு சொல்கிறது. அதோடைய கொள்ளளவு 93 TMC. அது 1934 கமிஷன் பண்ணாங்க மேட்டூர் டேம். ஸோ அப்போது இது 2 தான் இருந்தது, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வரது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க 1970s, ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து டில் 1974 வரைக்கும் தான் இருந்தது, 50 years வேலிடு. அப்போது கர்நாடகா வந்து அந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணதுக்கு ஒத்துக்கல. அப்போது திமுக ஆட்சி கலைஞர் தான் இருந்தார். அதுக்கு முன்பு என்னாச்சு, 1971, 72, 73 என்ன பண்ணிட்டாங்க, 3 டேமை கட்டிட்டாங்க கர்நாடகாவில், காவேரி ஏரியாவில். ஒன்று கபினி, இன்னொன்று ஹாரங்கி, இன்னொன்று ஹேமாவதி. இது வந்து தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கட்டிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எதிர்த்து பண்ணாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணினா டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் டிஎம்கேவை. அவர் அப்புறம் அமைதியாக ஆஸ் யூஷுவல் சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டுட்டு எதிர்க்கிறோம் தீர்மானம், அவ்வளோதான். அவன் 3 டேம் கட்டிட்டான். இப்போ அவங்களுக்கு கர்நாடகாவில் 4 டேம் இருக்குது, பெரிய டேம். சின்ன டேம்லாம் வந்து ஸ்வர்ணாவத்திலாம் இருக்குது, அதில் கொஞ்சம் ஒரு 3 TMC 4 TMC, அதில் சின்ன 1 TMC 2 TMCயில் ஒரு 10-15 டேம்லாம் இருக்குது. பட் ஒரு 4 மேஜர் டேம், கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி,
இந்த 4 டேமுடைய கொள்ளளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 115 டிஎம்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசா நமக்கு என்ன கொள்ளளவு வந்து 93 தான், ஒன்று தான் வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக தண்ணிலாம் இன்னும் அந்த காலத்தில் இன்னும் கட்டியிருக்கலாம், இடம்லாம் இருக்குது, கட்டியிருந்திருக்கலாம். பட் அது வாய்ப்பை பயன்படுத்தல, அப்பத்துலேருந்து பண்ணல. ஸோ இப்போ வந்து 2 சீரீஸ் 1920s ஒரு சீரீஸ் வந்து பிரச்சனைலாம் வந்து ஒரு டேம் கட்டிட்டாங்க கர்நாடகாவில். ரெண்டாவது வந்து 1970s 3 டேம் கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ 2000 ஆக்சுவலாக இந்த மேகதாது வந்து லிட்டரலி இட் இஸ் 30, 40, 50 இயர்ஸ் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் சும்மா இப்போ வந்தது இஷ்யூ கிடையாது, நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அது ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவாக கொண்டு வராரு டிகே சிவகுமார் அவர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து என்னன்னா, அதை வச்சு தான் கர்நாடகாவில் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க போன சட்டமன்றத்தில். ஏன்னா இது மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் வருது. மேகதாது என்பது அதாவது பில்லிகுண்டு வந்து தமிழ்நாட்டில் முதல் நுழைவிடம் காவேரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த பில்லிகுண்டுலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து மேகதாது கார்ஜுன்னு இருக்கும். அந்த மேகதாது கார்ஜ் வழியாக காவேரி வருது. அந்த கார்ஜை அடைச்சி டேம் கட்டணும்னா அது ஒரு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்டு டேமாக இருக்கும். ஸோ அப்போது அதுதான் அவங்களுக்கு வேண்டும்னு சொல்கிறாங்க. காரணம்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு பெங்களூருக்கு குடிநீருக்கு வேண்டும். நான் கேட்குறேன், பெங்களூருக்கு நீங்கள் எதுக்கு 70 டிஎம்சி குடிநீருக்கு வேணும் அது? பட் ஐ கம் பேக் டு தி அபவுட் தி லீகல் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது மேகதாது கட்டிட்டாங்கன்னா தே வில் ஹேவ் அ கெப்பாசிட்டி ஆஃப் 185 டிஎம்சி. நமக்கு 2093 தான் இருக்கும். இன்னைக்கு எடுத்துங்க, இன்னைக்கு we are in June 22nd. யூஸ்வலி எவ்ரி இயர் June 12th வந்து மேட்டூர் டேமை திறக்கணும் ஃபார் குறுவை கல்டிவேஷன். இப்போ காவிரி டெல்டாவில் அதாவதுன்னா குறுவை, அடுத்தது சம்பா, அடுத்தது தாளடி, 3 சாகுபடிகள் இருக்கும் யூஸ்வலி. இப்போ கடந்த வருஷம் குறுவை சாகுபடியில் 6 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சாங்க. நல்லா தண்ணி இருந்தது, எல்லாமே வந்தது, எல்லாம் மழை இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த முறை வெறும் 2-2.5 லட்சம் தான் பயிர் செய்ய முடியும், ஏன்னா தண்ணி இல்லை. யூஸ்வலி எவ்ரி இயர் June 12th திறக்கணும், இந்த வருஷம் திறக்கல. லாஸ்ட் 7 இயர்ஸில் 6 இயர்ஸ் June 12th வந்து திறந்தாங்க ஃபார் குறுவை சாகுபடி திறந்தாங்க. இந்த வருஷம் தண்ணி இல்லை. தண்ணி வந்து 40 டிஎம்சி தான் இருக்குது இன்னைக்கு. அந்த 40 டிஎம்சி குடிக்கிறது தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ், இவ்வளோ மக்கள் காவிரி தண்ணி குடிக்கிறாங்க. கல்டிவேஷனுக்கு ஒரு தண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் திறக்க முடியல. அப்போது நினச்சி பாருங்க, இன்னைக்கு மேகதாது கட்டாமலேயே இப்போ நமக்கு டிஸ்ட்ரெஸ் 40 டிஎம்சி தான் இந்த நேரத்தில் இருக்குது. மேகதாது கட்டினாங்கன்னா இந்த 40 டிஎம்சி கூட இருக்காது, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வராது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி மேகதாது அணை கட்டுறது, இது அவசியமா இல்லை. அடுத்தது என்னன்னா, இப்போ இந்த வருஷம் எல்நீனோ, சூப்பர் எல்நீனோன்னு சொல்கிறாங்க. எல்நீனோன்னா என்னென்னா, பசிபிக் ஓஷனில் கொஞ்சம் வார்மிங் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் கொஞ்சம் வந்து அட்லாண்டிக்லேருந்து இந்தியன் ஓஷனில் வந்து இது வந்து வார்மிங் எஃபெக்ட் இருக்கும். அது மழை கொஞ்சம் குறையும், பற்றாக்குறை. ஆனால் இது வந்து சூப்பர் எல்நீனோன்னு சொல்கிறாங்க. சூப்பர்னா இது மோசமான எல்நீனோவாக இருக்கும். இன்னைக்கு தென்மேற்கு வந்து இன்னும் வரலை, வந்திருக்கணும். மே மாதம் கடைசி வாரத்திலே வந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஜூன் கிட்டத்தட்ட 3rd வீக் அது தென்மேற்கு வரல. தென்மேற்கு இன்னைக்கு வரைக்கும் 46% ஷார்ட்டேஜ். இன்னைக்கு அவ்வளோ வந்திருக்கணும். ஸோ திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி a வெரி பிக் டிஸ்ட்ரெஸ் இயர் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இட்ஸ் இன்னொரு பெரிய அடி ஃபார்மர்ஸ்க்கு இது இருக்கும். கம்மிங் பேக் டு மேகதாது இஷ்யூ. இப்போது மேகதாது என்பது கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக கர்நாடகா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பப்போ வரும், எலெக்ஷன் நேரத்தில் வரும், அப்புறம் எலெக்ஷன் முடிச்சுன்னு மறந்துடுவாங்க. எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் முடிச்சுடுவாங்க. இப்போ டிகே சிவகுமார் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து இந்த பாத யாத்திரை ஒன்று பண்ணார் மேகதாதுக்கு. அதை வச்சு தான் அவங்க கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, காங்கிரஸில் ஜெயிச்சாங்க. இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். இப்போ கர்நாடகாவில் 2028 ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் வருது. இப்போ அந்த 2028 எலெக்ஷன் வரைக்கும் இவர் சும்மா விட மாட்டார். அந்த பிரச்சனை எமோஷன்ஸ் விப்பப் பண்ணுவார், கன்சால்டேஷன் பண்ணுவார். ஏன்னா ஒரு இஷ்யூனா கர்நாடகானா உங்களுக்கு தெரியும், இந்த வட்டல் நாகராஜ் எல்லாம் போன்றவங்கெல்லாம் போட்டு அதை போட்டு தொடர்ந்து அப்படியே இப்படி அப்படி கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் காவேரினா அவங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக எல்லா அக்ரிமெண்ட், காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, ட்ரிபியூனல் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, சாதாரண ஒரு அக்ரிமெண்ட்டு, வெள்ளக்காரங்க போட்ட அக்ரிமெண்ட்லேருந்து 1924 போட்ட அக்ரிமெண்ட், யூஸ்வலி இன்டர்ஸ்டேட் ரிவர் அக்ரிமெண்ட், எல்லா அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கும், பேஸ் என்னன்னா முதல் மடை மாநிலம்
அவங்க ஏதாவது ஒரு கட்டுமானங்கள் பண்ணாங்கன்னா கடைமடை மாநிலத்தோட அனுமதி இல்லாமல் அவங்க கட்டக்கூடாது. இதுதான் வந்து குளோபல் அக்ரிமெண்ட். இது அதாவது அப்பர் ரைபீரியன் ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டேம், செக் டேம், ஏதாவது அந்த ரிவரில் லோவர் ரைபீரியன் ஸ்டேட்டோட பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே பண்ண முடியாது. இது எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நைல் நதி இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. இது 7 நாடுகளை கடந்து வருது. அது 7 நாடுகளில் கடந்து கடைசியில் ஈஜிப்டில் வருது. ஈஜிப்டில் தான் கடலில் கிடக்குது. அதில் நைல் 7 நாடுகளில் கடந்தாலும் ஃபஸ்ட்டு முதல் மரியாதை ஈஜிப்டுக்கு தான். அப்புறம் தான் மற்றது. அதே மாதிரி தமிழ்நாடு தான் இன்னைக்கு கடைமடையில் இருக்கிறோம். ஸோ ஆனால் கர்நாடகாவில் அதை எதுவும் மதிக்கலை. அக்ரிமெண்ட்டு மதிக்கலை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மதிக்கலை, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு மதிக்கலை. ரொம்ப நாள் பிரச்சனை வந்து 1990 காவிரி நடுவர் மன்றத்தை உருவாக்குனாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. ட்ரிபியூனல், காவிரி ட்ரிபியூனல். அது 17 வருஷமாக அதுக்கு வாதங்கள், விவாதம் என்னென்னவோ போய் 17 வருஷத்துக்கு பிறகு 2007 தான் இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. 2007 இறுதி தீர்ப்பில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆக்சுவலாக பார்த்தா காவிரியோடைய பெனிஃபிட்ஸ் தமிழ்நாடுக்கு என்னென்னா, வெள்ளக்காரங்காலத்தில் கிட்டத்தட்ட 425 டிஎம்சி தண்ணி கர்நாடகா நமக்கு கொடுக்கணும்னு இருந்தது. அதுக்கு பிறகு 404 டிஎம்சியாக குறைஞ்சிது. அதுக்கப்புறம் 205 டிஎம்சியாக குறைஞ்சிது. அதுக்கப்புறம் 192 டிஎம்சியாக குறைஞ்சிது. கடைசியில் இறுதி தீர்ப்பில் 177.25 டிஎம்சியாக அது குறைஞ்சிருக்குது. அது இஸ் த ஃபைனல் ட்ரிபியூனல் ஆர்டர். இது வந்து இந்த ஃபைனல் ஆர்டர் 2007 கொடுத்தாங்க. ஆனால் 2013 தான் கெசட் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் கெசட் பண்ணாங்க. கெசட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த போர்டெலாம் ஃபார்ம் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிலாம் ஃபார்ம் பண்ணிக்கின்னு போட்டு அப்புறம் ஃபைனலாக மறுபடியும் இன்னொரு இஷ்யூ வந்து 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஃபைனல் ஆர்டர் வந்து அது சொல்லிச்சுது. வாட் ஷுட் ஹவ் பீன் டன், அதில் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் ஒன்று ஆக்சுவலி இருக்குது. இல்லை என்னென்னா, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பக்ரா ரிவர் பேஸ் ரிவர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 1960s அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து அந்த போர்டு என்னென்னா, அந்த போர்டு வில் கண்ட்ரோல் ஆல் த டேம்ஸ் அக்ராஸ் த ரிவர்ஸ். இதில் டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல், ராஜஸ்தான், பஞ்சாப், இவங்க அத்தனை ஸ்டேட்டும் அதில் மெம்பர்ஸ் ஆஃப் த போர்டு. அந்த ரிவருக்கு இருக்கிற அத்தனை டேம்ஸ், அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த போர்டு வில் மேனேஜ். எந்த ஸ்டேட்டுக்கும் உரிமை கிடையாது. அந்த போர்டுக்கு தெரியும் எப்போ டேம் எங்கே கட்டலாம், அந்த டேம் எப்போ தண்ணி எந்த ஸ்டேட்டுக்கு விடுறது, எப்போ விடலாம், எவ்வளோ விடலான்னு அந்த போர்டு வில். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் போர்டு. அந்த மாதிரி காவேரியில் பண்ணி இருந்திருக்கணும். ஆக்சுவலி இந்த நடுவர் மன்றத்தில் தீர்ப்பில் அப்படி இருக்குது, அதை ரீட்ரேட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நமக்கு காவேரி போர்டுன்னு மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று உருவாக்கி இருந்தாங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற 4 டேமோ 8 டேம் 10 டேம், தமிழ்நாட்டில் இருக்கிற டேம்ஸ் எல்லாம், இப்போ மேட்டூர் மட்டும் கிடையாது. இப்போ காவிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் காவிரி ஃப்ளோ பண்ணுறப்போ மெயின் 3 ட்ரிபியூட்ரிஸ் இருக்குது. மெயின் ட்ரிபியூட்ரிஸ் பவானி ஆறு இருக்குது. பவானியில் ஒரு டேம் இருக்குது, அது 32 டிஎம்சி இருக்குது. பவானி சாகர் டேம்னு இருக்குது. நொய்யல் ஆறு இருக்குது. அதே போல் அமராவதி ஆறு இருக்குது, கரூர் வழியாக வருது. நொய்யல் ஆறு திருப்பூர் வழியாக வந்து கடலில் கொடுமுடியில் கிடக்குது. ஸோ அமராவதி வந்து அதுக்கு அமராவதி டேம்னு இருக்குது. இந்த டேம்ஸ் எல்லாமே அந்த போர்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். எல்லாம் ஒரு 20 டேம்னா 20 டேம் அந்த போர்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எப்போ கட்டணும், எங்கே கட்டணும், எவ்வளோ தண்ணி வரணும், இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகிறதில்ல. அப்போது மேகதாதுவோ ஏதோ ராசி மணலோ மேகதாதுவோ கட்டிட்டு போயிடலாம். அந்த போர்டு மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ கர்நாடகா வந்து நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது வேறு, செய்யறது வேறு. இப்போது இந்த காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 2007 கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி கொடுக்கணும். இது ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. 12 மாதத்துக்கு கொடுக்கணும். இந்த மாதம் ஜனவரி மாதம் எனக்கு ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுவர் ஹவ் மச், ஒரு 12 டிஎம்சி, ஃபெப்ரவரியில் வந்து ஒரு 14 டிஎம்சி, மார்ச்சில் வந்து கொஞ்சம் ட்ரை சீசனில் வந்து அது ஒரு 22 டிஎம்சி, அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருக்குறாங்க. டைம் டேபிள் ஃபாலோ பண்ண ஒரு வருஷம் கூட அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி தென்மேற்கு தான் அதிகமாக கர்நாடகாவுக்கு வரும், சவுத் வெஸ்ட் மான்சூன். அவங்க வந்த உடனே அவங்க டேம்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆகிறப்போ அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டுறாங்க. மற்றது தே கான் ஸ்டோர் இட், தே டோன்ட் ஹேவ் கெப்பாசிட்டி. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க திறந்து விடுறாங்க. அது மிச்சம் நீர் தான் நமக்கு வருது.
அதுவும் என்ன பண்ணால் 1 மாதம் 2 மாதத்தில் 170 டிஎம்சி கொடுக்குறாங்க நமக்கு. அங்கே மழை பெய்கிற டைமில் நமக்கும் மழை பெய்யுது. நமக்கு விவசாயிகளுக்கு அப்போ தண்ணி தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை இருக்கும்போது கொடுக்குறது. தேவை இருக்கப்போ தான் வேணும். நமக்கு தேவையில்லாத டைமில் போய் திறந்து விட்டுட்டு மேட்டூர் டேமில் நம்ம 93 டிஎம்சிக்கு மேலே நமக்கு கொள்ள அளவு இல்லை. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனால் மேட்டூர் டேம் ஓவர்ஃப்ளோ ஆனால் திறந்தால் கடலுக்கு தான் போகுது. ஸோ அந்த அந்த நேரத்தில் என்னன்னா அவங்க அந்த அக்ரிமெண்ட்டுடைய இதை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறது கிடையாது. அதில் இடையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்து எத்தனையோ முறை சுப்ரீம் கோர்ட் போனோம், நடுவர் மன்றம் போனோம், எல்லாம் பண்ணோம். தே ஆர் நாட் அக்செப்டிங் எனிதிங். ஈவன் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்டே வந்து நான் உங்கள் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடணும்னு சொல்லிச்சு கர்நாடகாவை. அவங்க கண்டுக்கவே இல்லை. என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்? 5 டிஎம்சி தண்ணி வெளியிடுங்க. வெறும் 5 டிஎம்சி குடிக்கிறதுக்கு வெளியிடுங்கன்னா எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது தே வாண்ட் ரெஸ்பெக்ட் எனிபடி, தே வாண்ட் ஃபாலோ எனிபடி. யார் சொன்னாலும் கேட்குற நிலையில் இல்லை. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அரசியல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, ஐரனி ஆஃப் தட் என்னன்னா பொலிட்டிக்கலி ஐம் டெல்லிங் யூ, கர்நாடகாவில் எப்பவுமே தேசிய கட்சிகள் தான் அங்கே ஆண்டுட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்கு லாஸ்ட் 6 இயர்ஸாக. இப்பயும் ஒரு மாநில கட்சி தான் வந்திருக்கு. தேசிய கட்சிகள்லாம் பிஜேபி, காங்கிரஸ். மத்தியில் காங்கிரஸ் வந்தாலும் கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி வந்தாலும் அங்கே கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் அதிகம். அங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஸ்டேக்ஸ் இல்லை. ஸோ தே வில் சப்போர்ட் கர்நாடகா, மறைமுகமாகவும் நேரடியாகும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க போய் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு போனான்னா தமிழ்நாடா கர்நாடகானா கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சரி, அத்தனை சங்கங்களும் சரி, இதெல்லாம் ஒருமொத்தமாக கருத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது. ஈகோ, நானா, நீயா, நான் சொன்னேன் நீ கேட்கல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, ஒரு கேள்வி என்னன்னா, இஃப் ஐம் நாட் ராங், 2018-19 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படலைன்னு சொல்லிட்டு இங்கே ஐபிஎல்லாம் நடத்தக்கூடாதுலாம் போராட்டம்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ காவிரி வாட்டருக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று அமைக்கப்பட்டுருச்சா இல்லையா? அது அப்போ அமைக்கப்படலை, அது தள்ளி போகுதுன்னு சொல்லி தானே அந்த போராட்டம்லாம் அத்தாரிட்டி தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் ரிவர் அத்தாரிட்டி, காவிரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டின்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த போர்டு அமைச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்திருக்கும். 2018 அத்தாரிட்டியாக பண்ணியிருக்காங்க. அந்த அத்தாரிட்டியில் யாருன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், நான் ஒரு சேர்மன் தான் அதுக்கு சேர்மன் மாதிரி. அதுக்கு இன்னும் சேர்மனாக பண்ணிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் அதில் டெக்னிக்கலாக ஒரு 4-5 பேர், இவங்க தான் அத்தாரிட்டி இப்போது மேனேஜ் பண்ணுறாங்க அதில். ஸோ இந்த அத்தாரிட்டி வந்து சும்மா அப்பப்போ மீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணோம். அவங்க வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு டீத் கிடையாது, பவர் கிடையாது. இன்னொன்று, அந்த அத்தாரிட்டி சொன்னாலும் கர்நாடகா கேட்கறது கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த கால சொல்லியிருந்தாலும் கேட்கறதில்ல, உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்கறது இல்லை, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. இது ரொம்ப ஆர்டர் அது இருக்குது. தட் இஸ் ஹவ் இட் இஸ். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இப்போ கர்நாடகாவில் என்னன்னா, தே வாண்ட் டு மேக் திஸ் அஸ் அன் எமோஷனல் இஷ்யூ பிஃபோர் த எலெக்ஷன். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாட் ஹேப்பன்ட் இஸ், தொடர்ந்து அவங்க மேகதாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசை போய் எங்களுக்கு கொடுங்க, மேகதாது மத்திய அரசுனா அந்த அத்தாரிட்டி போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அத்தாரிட்டி வாஸ் வெரி கிளியர். இப்போ 2015 தே ஸ்டார்டட் திஸ். அப்போது நான் வந்து உமா பாரதி இருந்தாங்க, அவங்க வந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். நான் அப்போது எம்பியாக இருந்தேன், தருமபுரி எம்பியாக இருந்தேன். அப்போ நான் நேரடியாக, எனக்கு அந்த அம்மாவுக்கு நல்லா, நமக்கு ரொம்ப நாளாக அந்த சமூக நீதிக்காக அவங்க நல்ல குரல் கொடுப்பாங்க. அமைச்சர் அப்போது ஷி வெல்கம் மீ. ஒரு கிட்ட 1/2 hour ஆஃபீஸஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஐ எக்ஸ்பிளைன் டு ஹர், மேடம் இதெல்லாம் இப்போ கர்நாடகாவில் அளவுக்கு மீறி பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, மேகதாது இஷ்யூஸ் சொல்கிறாங்க, எல்லாம் இருக்குன்னா. தென் ஷி ஆர் ரிட்டன் டு மீ லெட்டர். எனக்கு என்கிட்ட லெட்டர் இன்னும் இருக்குது ஆஸ் அ மினிஸ்டர் சேயிங் தட் தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன கட்டுமானம் கூட கர்நாடகா செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்னு எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஐ ஹேவ் த ப்ரூஃப் வித் மீ அண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி லா, திஸ் இஸ் தி ஆக்ட் அண்ட் திஸ் இஸ் தி வேர்டிக்ட் ஆஃப் தி ட்ரிபியூனல். நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்குது அதில். ஆனாலும் திருப்பி மேகதாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது என்னன்னா, ஐ ஃபீல் தட் இது அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா எலெக்ஷன் நெருக்க அங்கே கர்நாடகா எலெக்ஷன் நெருக்க அடுத்த கட்டத்துக்கு எமோஷனல் விப்பப் இருக்கும். ஸோ வாட் குட் பி த என்னன்னா, அங்கே தமிழ்நாட்டில்
ஐ மீன் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 lakhs தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அச்சுறுத்தல் வேணும். கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம், அவங்க சொத்தெல்லாம் பேர்ன் பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, போட்டாங்க. தமிழ்னு சொல்லிட்டு எதாவது ஆகிட்டுனா உடனே அடிக்கிறது பண்ணுறது. ஸோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். ஆனால் நம்ம அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டோம். நம்ம ஒரு டீசெண்டாக இருக்கிறோம். நம்ம இங்கே கிட்டத்தட்ட 20 லட்சம் கன்னடிகர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பட் நம்ம அந்த இன்டென்ஷன் நமக்கு இல்லை. அதெல்லாம் அது வந்து அவங்க அந்த எலெக்ஷன் ஓரியன்டாக அதெல்லாம் ஒரு பண்ணக்கூடிய ஒரு. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஐ டெஃபினெட்லி இதுதான் வே இட் இஸ் கோயிங், இட் வில் கோ தட் வே. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தே வாண்ட் டு வின் திஸ் எலெக்ஷன் இன் கர்நாடகா which is about a year away. And இப்போ என்ன சொல்றாரு, டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன் மேகதாது. அது அவர் விளக்குறாரு சயின்டிஃபிக்கலி. அவர் சொல்றாரு, கடல்ல தண்ணி போகுது, கடல்ல தண்ணி வீணா போகுது, நாங்க தண்ணி நிறைய கொடுக்குறோம், கடல்ல தண்ணி போறத தேக்கி வச்சு நாங்க தமிழ்நாடு தான் கொடுக்க போறோம். ரெண்டாவது சொல்றாரு, இந்த தண்ணி வந்து பெங்களூருக்கு குடிநீருக்கு மட்டும்தான் பயன்படும், ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், கரண்ட் எடுப்போம், பெங்களூர் குடிநீருக்கு. ரெண்டாவது சொல்றாரு. மூணாவது சொல்றாரு, உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. இது மூன்றுமே தவறான தகவல். ஒரு பொய்ன்னு நான் பிளேட்டண்டா ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது, பட் தவறான தகவல், டீசெண்டாக சொல்றேன். இதுல அவங்க மேகதாது கட்டினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண போறீங்க, நீங்க அதுல இருந்து தண்ணி எடுக்க போறீங்க, எங்களுக்கு தேவைப்போ தண்ணி வரப்போறது கிடையாது. இன்னைக்கு திஸ் இயர் இஸ் a perfect example. மேகதாது கட்டாமலே மேட்டூர்ல தண்ணி இல்லை, குடிக்கிறது தான் இருக்கு, விவசாயத்தில் குறுவை சாகுபடி செய்ய முடியல. கட்டிட்டீங்கன்னா உங்ககிட்ட போய் கெஞ்சி ஐயா திறந்து விடுங்கன்னா நீங்க திறந்து விட்டுடுவீங்களா? கடந்த கால அனுபவம் எவ்வளோ இருக்கு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 1 year 2 year ப்ராப்ளம், இது 200 year ப்ராப்ளம். ரெண்டாவது, பெங்களூருக்கு குடிநீருக்கு வேணும்னு சொல்றீங்க. பெங்களூருக்கு காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி ஏற்கனவே 20 TMC தண்ணி வந்து அந்த தீர்ப்புல இருக்கு, ட்ரிபியூனல் ஆர்டர்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 177.25னா பெங்களூர் குடிநீருக்கு வந்து 20 TMC, கேரளாவுக்கு 30 TMC, பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு 7 TMC, எவாபரேஷனுக்கு வந்து 4 TMC, இதெல்லாம் இருக்குது அந்த ஆர்டர்ல இருக்கு. அப்போ பெங்களூர் என்ன மக்கள் தொகை இருக்கு பெங்களூர்ல? சென்னையை பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் தொகை 1 கோடி, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் 50 லட்சம், 1.5 லட்சம், 1.5 கோடி பேர் சென்னையில் இருக்கிறவங்க. சென்னைக்கு ஆண்டு முழுவதும் குடிநீருக்கு தேவை வந்து 15 TMC ஆண்டு முழுவதும். பெங்களூர்ல எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 1.5 கோடி இருக்கிறாங்க. 1.5 கோடி மக்கள் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும்? 20 TMC தேவைப்படும். 20 TMC எல்லாமே கொடுக்குறாங்க. சரி, இன்னொரு 5 TMC வேணும், இன்னொரு 10 TMC எடுத்துக்கங்க. எதுக்கு உங்களுக்கு 70 TMC டேம் when you require just another 10 or 5 or 10 TMC? அப்போ இவங்க சொல்லத்துக்கும் கம்ப்ளீட்டா முரணா இருக்கு. நாளைக்கு போயிட்டு நாங்க ஆமாயா நாங்க குடிநீர் மட்டும் விவசாயத்துக்கு பண்ண, நீ என்ன பண்ணுவீங்க? யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். அவங்க யாரும் மதிக்கிறது கிடையாது. உச்ச நீதிமன்றமே மதிக்கிறது இல்லைன்னா வேற யார்? அப்புறம் தமிழ்நாடு நம்ம போய் கேட்டா இல்ல எங்க டேம் நாங்க கட்டணும், நாங்க செலவு பண்ணோம், எங்க தண்ணி நாங்க அனுபவிச்சுதான் உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ தமிழ்நாடு சட்டசபையில் இது தொடர்பாக அது இன்னொன்று 3வது இஷ்யூ சொல்றாரு. 3வது இஷ்யூ என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்க, நாங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கேன். See, what happened was, they applied to the Kaveri Authority, River Authority, டெல்லியில். இது மாதிரி எங்களுக்கு மேகதாது டேம் கட்டணும், நாங்கள் வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், விரிவான திட்ட அறிக்கை நாங்கள் தயார் செய்யணும்னு அப்ளை பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இல்லை தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் நீங்கள் டிபிஆர் பண்ண முடியாது. தட் இஸ் a correct decision they have taken. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க கர்நாடகா, they went to the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் டிபிஆர் தயார் பண்ணலாம், தடை கிடையாது. ஆனால் டிபிஆர் வந்து இட் இஸ் நாட் அ பர்மிஷன், உங்கள் ப்ராஜெக்ட் பர்மிஷன் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம், அது அத்தாரிட்டிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அதுக்கு தடை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னார். லாஸ்ட் நவம்பரில் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டும் போச்சு, விவசாய சங்கங்களும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, கண்டென்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இல்லை கர்நாடகா வந்து நீங்கள் டிபிஆர் தயார் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் தடை கொடுக்க மாட்டோம். ஆனால் திஸ் இஸ் நாட் அ பர்மிஷன் ஃபார் பில்டிங் அ டேம், ஜஸ்ட் அ டிபிஆர், யூ ஹேவ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அனுமதியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து இன்னொரு ரிட் போட்டப்புறம் அதுவும் நம்ம சமீபத்தில் வந்து ஐ திங்க் லாஸ்ட் மந்த் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க,
Supreme Court said that you could prepare a DPR. அவ்வளோதான். And DPR doesn't mean that you could just build a dam. There's so much of process. ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் இது வந்தது தமிழ்நாட்டின் அனுமதி, கேரளா அனுமதி, பாண்டிச்சேரி அனுமதி இல்லாமல் இவங்க எல்லாமே கடைமடை மாநிலம். அனுமதி இல்லாமல் யூ கேன் நாட் பில்ட் எனி திங் லீவ் அலோன் மொய்கதாது. இது வர போகிறது கிடையாது. ஆனாலும் நம்ம கடந்த காலத்தில் 70s கட்டிட்டாங்க பாருங்க. கட்டி இப்போ நம்ம we couldn't do anything about it. அப்போது இதே மாதிரி நம்ம மத்தியில் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த அரசியல் அந்த இஷ்யூவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அப்ரோச் பண்ணி அப்புறம் நாளைக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பிஜேபியும் they will want to come back to power in கர்நாடகா. இது அவங்க அனுமதி கொடுக்கலன்னா அப்புறம் பிஜேபி தான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது ஒரு கிளப்பி விடுவாங்க. ஸோ இதில் so much of issues, political issues are there. இதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாம் ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கணும். எல்லா கட்சியிலும் ஒரே இதில் இருக்கணும். அண்ட் சட்டம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது, தீர்ப்பு நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் அதில் வச்சு பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த நேரத்தில் ஐ ஃபீல் தட் மெயின் லீகல் ரீகோர்ஸ் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ஓகே, இல்லை அந்த ஒரு கேள்வி தான் வருது. என்னன்னா சட்டமன்றத்தில் எல்லோரும் ஒரே குரல்ல மேகதாது கட்டக்கூடாது அதுக்கான எதிர்ப்பு எல்லாரும் பதிவு பண்ணதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சின்ன திருத்தத்தோடு அந்த மசோதாவை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போ 2 நாட்கள் அந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மக்களுக்கே ஒரு குழப்பம் என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த திருத்தத்துக்கு உட்பட்ட தீர்மானத்தை மறுபடியும் அவையில வச்சு மறுபடியும் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு மீண்டும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படணும், அதுதான் சபையினுடைய முறை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும் அதை சபையில் வலியுறுத்தி பேசியிருக்கதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு. டிஎம்கே என்ன கரெக்ஷன் பண்ணாங்க, அந்த கரெக்ஷன் அவசியமா, அப்படி அவையில அந்த தீர்மானத்தை மறுபடியும் திருத்தப்பட்ட தீர்மானத்தை கொண்டுட்டு வராம அதை ஒருமனதாக நிறைவேற்றியதாக சபாநாயகர் அறிவித்ததை பற்றி உங்களுடைய பார்வை? இந்த மேகதாது இஷ்யூக்கு நம்ம கிட்ட இருக்கிற துருப்பு சீட்டே ஒன்லி லீகல் ரீகோர்ஸ். சட்ட ரீதியில் மட்டும்தான் நமக்கு அணுக முடியும். அதுக்கு தான் அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அரசியல் ரீதியோ வேறையோ நீங்கள் பார்க்குறதோ, நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறதோ, நீங்கள் எல்லா எம்பிங்களை போய் மத்திய அரசு பார்க்குறது, பிரைம் மினிஸ்டர் பார்க்குறது, அமைச்சரை பார்க்குறது, ஆல் தட் இட் இஸ் ஆல் நெரட்டிவ். சுப்ரீம் கோர்ட்லேயும் கிரீன் ட்ரிபியூனல்லையும் அதில் நடுவர் மன்றம் அத்தாரிட்டி எல்லாத்தையும் லீகலாக கொண்டு போகிறது தான் we have to have the best lawyers in the country who has in-depth knowledge about environment, forestry, irrigation, இதெல்லாம் போய் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணணும். தட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு திடீர்னு இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், ஒருமனதாக தீர்மானம் மேகதாது வேண்டான்னு அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் இன்னொரு கருத்து கொண்டு வரார். அவர் சொல்கிற கருத்து இதில் அடிஷ்னலாக மேகதாது நடுவர் மன்றம் ஒன்று கொண்டு வரணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வைக்கிறாரு. இது யாருக்கிட்டையும் பேசாமல் ஆளுங்கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஒருமனதாக தீர்மானம் கொண்டு வராங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, மேகதாதுவே நம்ம ஏற்றுக்கல, அப்புறம் மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? சரி, எனக்கு மேகதாதுவே வேண்டாம், மேகதாதுவே நான் அங்கீகாரம் பண்ணல, மேகதாதுவே நம்ம ஏற்றுக்கல, ஆனால் மேகதாது நடுவர் மன்றத்தை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஸோ இதை ஏற்றுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி அதான் சொல்கிறேன், இது முரணான கருத்து. இட் இஸ் a dangerous கான்செப்ட், தமிழ்நாட்டுக்கு எதிரான கான்செப்ட். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் யார் வைக்கணும்? கர்நாடகா கேட்கணும். கர்நாடகா தான் இது கேட்டிருக்கணும். கர்நாடகா என்னன்னா எங்களுக்கு மேகதாது நடுவர் மன்றம் வைங்கன்னு அவங்க கேட்டிருக்கணும். இப்போ நம்ம கேட்கறது என்ன பண்ணிடுவோம்? கர்நாடகா நாளைக்கு கர்நாடகா ஏற்றுப்பான், ஆமாங்க வைக்கணும்னு கர்நாடகாவும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டோம் நாங்களும் ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கிட்டா அப்புறம் வாட் வில் ஹேப்பன்? நடுவர் மன்றம் மேகதாதுக்கு அமைப்பாங்க. அந்த நடுவர் மன்றத்தில் அவங்களுக்கு வேண்டிய ஆள் இவங்களுக்கு வேண்டிய ஏதாவது போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஆமாயா மேகதாது கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இட் இஸ் கம்ப்ளீட்லி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இது விவசாயிகள் சங்கங்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. நாங்கள் கம்ப்ளீட்டாக இட் இஸ் எதுக்கு இது திமுக கொண்டு வந்தாங்க, யார் சொல்லி கொண்டு வந்தாங்க? முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்ல உள்ள மிக சிறந்த சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசிச்சு நாங்க இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாருன்னு சொல்லுங்களேன் தயவு செய்து. ஏதாவது இது இட் இஸ் a very very wrong thing to happen. அப்போ அந்த இம்பாக்ட் இப்போ தற்போதைய தமிழக அரசு, அதாவது தாவேக அரசுக்கு இல்லையா? அதனுடைய புரிதல், இதனுடைய இம்ப்ளிகேஷன் இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல.
சீரியஸ்னஸ் தெரியல. So, எதிர்க்கட்சி கொண்டுட்டு வந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க சொன்னோடனே, okay. ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு ஜனநாயக ரீதியில வந்து சரி எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஆர்வத்தோட அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இட் ஷுட் ஹவ் பீன் டிஸ்கஸ் வித் ஆல் தி பார்ட்டிஸ். அது தவறுதானே? நிச்சயமாங்க. இது தமிழ்நாடு பிரச்சனை. இது வந்து திமுக அண்ணா திமுக பிரச்சனை கிடையாது. இதுல எது ஈகோ கிடையாது, ஈகோ இஷ்யூஸ் கிடையாது இதுல. ஏன்னா மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி ஏத்துக்க முடியும்? இதான் நாங்க கேட்கிறோம். Okay. ஸோ இது வந்து கர்நாடகாவுக்கு தான் இது சாதகமாக இருக்கும். கர்நாடகா சொல்லுவாங்க நாளைக்கு, அப்பா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்துருச்சுப்பா, மேகதாது நடுவர் மன்றம் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த தீர்மானத்தை மறுபடியும் தீர்மானத்தை திருப்பி பண்ணணும். we have to withdraw. Okay. திருப்பி பெறுங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, கருத்து கேளுங்க. இதுல வந்து ஈகோ, நிச்சயமா அரசு ஈகோ பார்க்கவே கூடாது. இட்ஸ் a very dangerous கான்செப்ட். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமா மாறும் அது கான்செப்ட். உச்சநீதிமன்றம் எந்த அட்வொகேட் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்வொகேட் தான் இருக்காங்க. இது தேவையில்லாத ஒன்று, தேவையில்லாத ஒன்று. இதை வலியுறுத்தி இப்போ நான் சொல்றது இந்த மேகதாது விஷயம் தொடர்பாக நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 1.5 வருஷம் நிறைய டிராமாஸ் அவர் அங்கே டிகே சிவகுமார் இதை சம்பந்தமா எவ்ரி வீக் இது பிரச்சனை பண்ணுவாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க, அங்கே மத்தியில் பண்ணுவாங்க. தென் மறுபடியும் இன்னொரு பாத யாத்திரை நடத்துவார், ஒரு எமோஷன்ஸ் பண்ணுவார், கன்சல்டேட் ஆகும். ஆல் தீஸ் இஷ்யூஸ் are going to happen. We have to be prepared for that. நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் டாஸ்க்? இல்ல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆல் பார்ட்டி மீட், அனைத்து கட்சி கூட்டத்தை இது சம்பந்தமாக கூட்டி எல்லாருடைய கருத்துக்கள் கேட்கணும். அனைத்து கட்சி மட்டும் அனைத்து விவசாய சங்கங்களும், ஏன்னா அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய இது பண்ண. ஏன்னா நான் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வந்து என் தலைமையில் சென்னையில் வந்து ஒரு 60 விவசாய சங்கங்கள் தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு டிஸ்கஷன் வச்சோம், என் தலைமையில் வச்சுருக்கோம். எல்லாமே முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான விவசாய சங்கம் எல்லாமே வந்தாங்க. 3.5 hours டிஸ்கஷன் இந்த மேகதாது சம்மந்தமாக. அப்புறம் இந்த கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்ய சம்மந்தமாக வந்து ப்ளஸ் அதர் இஷ்யூஸ், விவசாய பிரச்சனைகள் இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டோம். தீர்மானம் சம்மந்தமாக போட்டுட்டு அந்த தீர்மானத்தில் வந்து ஒரு 3 நாள் வந்து நடைப்பயணம் என் தலைமையில் பில்லிகுண்டு, காவிரி தமிழ்நாட்டில் எங்கே தொடங்குதோ உள்ளே வருதோ அங்கேருந்து பூம்புகார் கடலில் சேர்ற வரைக்கும் ஒரு 3 நாள் நடைப்பயணம் மேற்கொள்ளும். அது எல்லா விவசாய சங்கங்களும் சேர்ந்து கலந்துக்கிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒன்று விழிப்புணர்வு, 2வது வந்து அழுத்தம். விழிப்புணர்வு என்னென்னா, இன்றைய தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து அது அந்த இதோட முக்கியத்துவம் தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் டிகே சிவகுமார் முதலமைச்சர் கர்நாடகா முதல் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? கடலில் தண்ணி போதே, மேகதாதுல ஸ்டோர் பண்ண என்ன தப்பு? அப்படின்லாம் அவங்க தப்பாக ஒரு கான்செப்டில் அவங்க புரிதல் இல்லை அந்த அளவுக்கு இதில். அப்போது அவங்களுக்கும் புரிய வச்சு அவங்க கட்டினாங்கன்னா எவ்வளோ பாதகம் வரும், தமிழ்நாடு எவ்வளோ பிரச்சனை வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, அவ்வளோ பெரிய. ஏன்னா காவிரி ஆறு நான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிவர். அதில் நமக்கு வரலாறு மட்டும் இல்லை, நம்மளுடைய தெய்வங்கள், காவிரி தாயின்னு சொல்கிறோம் தெய்வம். அதில் என்னென்னா காவிரி ஆற்றுல 3 தீவுகள் இருக்குது. ஒன்று ஸ்ரீரங்கப்பட்டினம், 2வது வந்து சிவசமுத்திரம்னு ஒன்று இருக்குது, 3வது வந்து ஸ்ரீரங்கம். இந்த 3 தீவுகளும் காவிரி ஆற்றுல 3 தீவுகளும் வந்து ஸ்ரீ ரங்கநாத சாமி கோவில் இருக்குது. 3 கோவிலும் பிரசித்தமான கோவில், பெரிய ஒரு ஃபேமஸான கோவில். ஸ்ரீரங்கம் கோவில் தெரியும், ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் திப்பு சுல்தான் ஆண்ட பகுதி. அது காவிரி உள்ளே இருக்கிற தீவு, காவிரி ஆற்றுல தீவு. அதில் வந்து போட்டு சிவசமுத்திரம்னு இருக்குது, சிவமோக சமுத்திரம், அங்கேயும் ஸ்ரீரங்கநாத சுவாமி. ஸோ 3 கோவில்கள் இருக்குது. அண்ட் காவிரி வந்து இட் ட்ராவல்ஸ் த்ரூ தர்மபுரி. அப்புறம் தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அப்படி மேட்டூர் டேம் இருக்குது. மேட்டூர் டேமுக்கு அப்புறம் அது கீழே வந்துச்சு சின்ன சின்ன பேரேஜஸ் இருக்குது, வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பேரேஜஸ். ஜஸ்ட் ஒரு பவர், அதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மெகாவாட் 5 மெகாவாட் பவருக்கு எடுக்கிறாங்க. தென் இட் கம்ஸ் டு அப்புறம் கரூர் கிட்ட வந்து அகண்ட காவேரியாக வருது. அது வரைக்கும் கொஞ்சம் குறுகலாக வருது. அகண்ட காவேரினா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர் இந்த கரையில் அந்த கரையை பார்க்க முடியாது, அவ்வளோ வருது கரூர். தென் கரூர்லேருந்து திருச்சி நோக்கி போகிறப்போ திருச்சியிலேருந்து ஒரு லிட்டரலி ஒரு 17-18 கிலோமீட்டர் முன்னாடி வந்து முக்கொம்புன்னு இருக்காங்க. அங்கே வந்து காவேரி 2ஆக பிரியுது. அங்கே தான் அந்த ஸ்ரீரங்கம் ஐலண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா மேலணைன்னு ஒன்று கட்டியிருக்கிறாங்க.
அந்த காலத்தில் கட்டி மேலணை. ஆக்சுவலாக காவிரியில் அந்த காலத்தில் கட்டின மேலணை, கல்லணை, கீழணை. ஸோ 3 அணைகள் வந்து அந்த காலத்தில் கட்டினது, மன்னர்கள் காலத்தில் கட்டினது. அது அந்த மேலணை வந்து அப்போ தான் அந்த கொள்ளிடம் ஆறு காவிரி ஆறுன்னு பிரியுது. அப்போ தென் காவிரி ஆறு வந்து திருச்சி அப்படி வந்துட்டு கொள்ளிடம் அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் போயிட்டு அங்கே வந்து திருச்சியில் ஒரு மேற்கு பகுதியில் தான் இந்த மேலணை இருக்குது. திருச்சியிலேருந்து அது ஒரு 17 கிலோமீட்டர். திருச்சியில் வந்து கிழக்கு போய் அங்கே போய் மறுபடியும் கல்லணையில் போய் சேருது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் தள்ளி திருச்சியிலேருந்து கிழக்கில். அந்த கல்லணை என்னன்னா நம்மளுடைய கரிகால சோழன் கட்டினது, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினது. இந்த டேம், கல்லணை டேம் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் வாட்டர் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. உலகளவிலே 4வது பழமையானது, இந்தியாவிலே பழமையானது இதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல் அப்படியே அடிச்சு 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 அதான் கல் அணைன்னு சொல்லுறது. அது கட்டி அது கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் வந்து அப்படியே இருந்தது. அப்புறம் வெள்ளையர்கள் வந்தாங்க, அப்புறம் சார் ஆதர் காட்டன், கால்வெல்லாம் வந்தாங்க. அவங்களாம் வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. நல்லா அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இன்னும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து மேலணை அடிச்சுட்டு போயிடுச்சு, அடிச்சுட்டு இப்போ தான் அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போன்று வந்து கீழணை இருக்குது, அணைக்கரை பகுதியில் கீழணைன்னு ஒன்று இருக்குது, அது கொள்ளிடம் ஆற்றுல இருக்குது கீழணை. ஸோ இந்த கல்லணையில் என்ன பண்ணுறது, காவேரி வந்து 4ஆக பிரியுது. இன்ஃபேக்ட் 5ஆக பிரியுது, 4. ஒன்று கொள்ளிடம், இன்னொன்று காவேரி, இன்னொரு வெண்ணாறு, அப்புறம் புது ஆறுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு கெனால் ஒன்று இருக்குது. ஸோ இது 5ஆக பிரிஞ்சு இட் ட்ராவல்ஸ் என்டையர் காவேரி டெல்டா. 36 கிளைகள் பிரிஞ்சு பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. அந்த பிக்கெஸ்ட் ட்ரிபியூட்டரி கிளை வந்து என்னன்னா கொள்ளிடம். கொள்ளிடம் என்ன பேர்னா, எவ்வளோ தண்ணி வந்தாலும் கொள்ளும் இடம், எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அந்த வந்து கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். அப்போ அவ்வளோ தண்ணி டைவெர்ட் பண்ணி வெள்ளம் டைமில் டைவெர்ட் பண்ணி இதெல்லாம் கொண்டு போனேன். காவேரி பார்த்தீங்கன்னா போய் இந்த கும்பகோணம் இதில் போயிட்டு, கும்பகோணத்தில் நீங்கள் காவேரி பார்த்தீங்கன்னா ஐயோ இதா காவேரின்னு பார்ப்பீங்க, சின்னதாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 150-200 அடி தான் காவேரி இருக்கும். அது அங்கே போய் பூம்பகரில் போய் கடலில் கலக்குது. அது இது எவ்வளோ லட்சக்கணக்கான விவசாயிகள், 40 லட்சம் விவசாயிகள், 5.5 கோடி மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆறு நம்முடைய உயிர்நாடி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஆறு இது. இதை நம்ம பாதுகாக்கணும், காப்பாற்றணும். இது நம்ம உரிமை. இது காலங்காலமாக நமக்கு டெல்டா வந்து அதாவது காவிரி டெல்டா என்பது ஒரு சமவெளி டெல்டா. இது போன்ற வேறு எங்கேயுமே சுண்டர்பான்ஸ் தான் பெருசு. கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்றது வெஸ்ட் பெங்காலில் வருதுலாம், அது பெருசு. இந்த அளவுக்கு சமவெளியில் இருக்காது. இது பியூட்டிஃபுல் டெல்டா. இது 1000 ஆண்டுகள் காவிரி டெல்டா நமக்கு உணவளித்து கொண்டிருக்கிறது. இனி 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில வந்தவங்க நம்ம என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம விட்டு சொல்லணும், அப்படியே பாதுகாத்து விட்டு சொல்லணும். இதில் எதுவுமே பிரச்சனை பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஹேல் கேஸ், எரிவாயு அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் சோறு அதில் வரணும். மண்ணில் அந்த மண் வந்து சோறு நமக்கு கிடைக்கணும். இதுதான் நம்ம கடமையாக இருக்கணும். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும், எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி அந்த மண்ணை பாதுகாக்க முடியும், அதுதான் சொல்லிட்டு நானும் அந்த ஒரு 2014 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி நீங்கள் சொன்னீங்க கேம்பெயின் பண்ணப்போ எனக்கு ஒரு தோணுச்சு. ஆக்சுவலி இதே ஹால், இந்த ரூமில் நாங்கள் எவ்ரி நைட் வி மீட் அப் 5 hours 6 hours 7 hours டிஸ்கஸ் பண்ணுவோம், தேர்தல் அறிக்கை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு திடீர்னு 1:30 மணிக்கு 2 மணிக்கு யோசனை, வித் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒரு யோசனை, சரி நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்குது, அது பாதுகாக்கப்பட்ட இடம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது பிச்சாவரம், அது பாதுகாக்கப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட இடம். ஏன் காவிரி டெல்டாவை பாதுகாக்கக்கூடாது, ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாது எனக்கு ஒரு தோணுச்சு. தென் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் தெம், லெட் அஸ் புட் இட் இன் தி அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு 2015 டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்தோம். இந்த டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோவில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் பை ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை சொன்னது நான் தான். அது பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரத்தில் கொண்டு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மாநாடுகள் 5 நாள் நடைபயணம் நான் பண்ணேன். இதே போன்று அங்கே ஒவ்வொரு பகுதியை துண்டு பிரசுரம் கொடுத்து காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்புறம் போராட்டம் நடத்தணும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்போ பல முறை அவர்கிட்ட சந்தித்து வலியுறுத்தி, அப்புறம் மத்தியில் நாடாளுமன்றத்தில் பல முறை நான் பேசினேன். ப்ரெஸ் மீட் 200 ப்ரெஸ் மீட்டில் நான் பேசியிருப்பேன், இந்த இஷ்யூ பேசியிருப்பேன். நான் பேச தென் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொஞ்சம் இது நல்ல யோசனை அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுத்து பேச பண்ணாங்க.
அவங்க யாருக்கும் அங்கீகாரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் எனிபடி. எனக்கு வேண்டியது நல்லது நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திமுக அதை பற்றி பேசினாங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாமே பேச ஆரம்பித்தோம். தென் எடப்பாடி பழனிசாமி அப்போ அவரோட பல முறை பேசணும். நாங்கள் அவங்க கூட்டணியில் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான 10 கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கையாக வச்சோம். அப்புறம் ஃபைனலாக போய் பார்த்து கையெழுத்து கும்பிட்டாங்க. பாருங்கள், வரலாற்றில் உங்கள் பேர் வரும், காலங்காலமாக வரும், நீங்களும் விவசாயி தான், தயவு செய்து இது கொஞ்சம் சட்டம் கொண்டு வாங்கினா தென் அதுக்கப்புறம் சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சட்டம் அது. ஆக்சுவலாக அந்த டெல்டாவை பாதுகாக்கிறது இட் இஸ் சம்திங். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஐ மீன் இன் தட் டெல்டா பற்றி எனக்கு எவ்ரி ஏரியா எனக்கு தெரியும் எல்லாம். ஏன்னா அது நமக்கு ஒரு புனிதமான ஒரு மண் அது. இல்லை, அதான் ஆக்சுவலி ஆன் லைட்டர் நோட் என்னன்னா, இந்த சந்திரமுகி படத்தில் வந்து ஒரு டயலாக் வரும், பார் முழு சந்திரமுகியாவே மாறி இருக்கும் உன் மனைவி கங்காவை பாருங்கிற மாதிரி. விவசாயத்தை பற்றி பேசும்போது ஐ கேன் see that ஜோஷ், லைக் அந்த ஒரு ஆர்வம். இது இப்போ இல்லை, எப்பவுமே ஐ கேன் ஃபீல் தட். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டாக்டர் ஆகலை, பை ப்ரொஃபஷன் பொலிட்டீஷியன் ஆகலைனாலும் விவசாயம் உங்களோட ஒரு அர்த்தத்தில் இருக்கு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் விவசாய குடும்பத்தில் தான் என்ன பண்ணுறோம். அந்த ஒரு ஏன்னா அவங்க படுற கஷ்டம் நான் நிறைய பார்த்துருக்கோம். இன்னொன்று, எங்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 95% விவசாயிகள், கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் அவங்க சார்ந்தது தான். அதனால் அது அங்கே காவிரி டெல்டாவில் வந்து பெட்ரோகெமிக்கல் மண்டலம் திமுக பீரியடில் கொண்டு வந்தாங்க. அது வந்து 45 கிராமத்தை அழித்து பெட்ரோகெமிக்கல் மண்டலம்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா அவங்க கம்பெனிக்காக ஏதோ ஒன்று போட்டு பண்ணாங்க. ஒவ்வொரு ஊராக நான் போனேன், 45 கிராமத்துக்கு நான் போனேன். நடைபயணமாக போயிட்டு 20% கூட என் பின்னாடி வாங்க, ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அழிச்சிடும், விவசாயத்தை அழிச்சிடும். கொள்ளிடத்தில் வடக்கில் 25 கிராமம், கொள்ளிடம் தெற்கில் 20 கிராமம், சீர்காழி தொகுதியிலையும் சரி சிதம்பரம் தொகுதியிலும் சரி, அதை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தி ப்ராஜெக்ட் அபெண்டன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்குறாங்க. அப்புறம் அந்த ஷேல் கேஸ், இந்த கேஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுன்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் வந்து அது பக்கத்தில் வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ஓஎன்ஜிசி இல்லை, தனியார். ஆமாம், இது தனியார்னா இது வந்து ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளரேட்டரி கம்பெனின்னு ஒன்று வச்சுருக்காங்க. 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பிச்சாவரம். பிச்சாவரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேங்குரோவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகள். அதில் அங்கேருந்து 15 கிலோ கடலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தா சிவியர் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், ஃபிஷிங் இஷ்யூஸ் வேறு, என்வாயன்மெண்டல் சிவியர் இஷ்யூஸ் இருக்கும். 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரில் பண்ணி கடலில் அது வந்து அந்த ஆயிலையோ இதுவோ ஷேல் எதுவோ க்ரூடோ அது எடுக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்கல்ல, அதை கடுமையாக எதிர்க்கணும். ஸோ ஆல் தீஸ் காவேரி டெல்டா சம்திங் இஸ் வெரி சேக்ரெட் டு அஸ். அதில் வந்து யாருமே எதுவும் கொடுக்கக்கூடாது. பட் இது எல்லாமே ஒவ்வொரு ஆற்றுலையும் நான் வந்து எல்லா ஆற்றுலையும் நடந்திருக்கேன். காவேரி காப்போம் 3 நாள் நடந்திருக்கேன். அங்கே பில்டிங்குண்ட்லேருந்து இது வரைக்கும். தாமிரபரணி காப்போம்னு பாபநாசத்துலேருந்து புன்னக்காயல்னு இருக்குது, கடலில் கலக்கிற இடம். அதுக்கு வைகை ஆற்று காப்போம்னு சொல்லிட்டு அங்கே மேகமலை இருக்குது, கம்பம் மேகமலை. அங்கே அந்த அடிவாரத்துலேருந்து நான் ஆர்எஸ் மங்கலம் ஏரி இருக்குது ராமநாதபுரத்தில், அங்கே இது வரைக்கும் நடந்து துண்டு பிரசன்லாம் கொடுத்துருக்கேன். பாலாத்தை காப்போம்னு சொல்லிட்டு ஆந்திரா பார்டர் பில்லூரில் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதி அங்கே தான் வருது. அங்கேருந்து சதுரங்கப்பட்டினத்தில் நடந்திருக்கேன். அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் நடந்திருக்கிறேன் நான். அப்புறம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அதுக்கு வந்து ஒரு 3 நாள் நடந்திருக்கிறேன் நான். அப்புறம் தருமபுரி காவேரி உபரிநீர் திட்டத்துக்கு வந்து 3 நாள் 4 நாள் நடந்திருக்கிறேன் நான். தோனி மடு திட்டத்துக்கு 1 நாள் நடந்திருக்கிறேன். அப்புறம் வந்து எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டத்துக்கு வந்து 2 நாள். அப்புறம் வந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு வந்து அது ஒரு விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு இந்த நடைப்பயணம் பண்ணுறது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் பண்ணணும். இப்போ காவேரியை நம்ம காப்பாற்றணும், இது வந்து நம்மளுடைய கடமையாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இதுக்கு வந்து சில பேருக்கு கொஞ்சம் புரிதல் இல்லாமல், இளைஞர்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் பண்ணுறது. இந்த நேரத்தில் நம்ம கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காம நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை காவிரியை நம்ம காப்பாற்றணும், காலங்காலமாக காப்பாற்றி ஆகணும். ஏன்னா சென்னை மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை, இப்போ டீசாலினேஷன் பிளான்ட் நம்ம அது வந்து இட் இஸ் என்வரன்மெண்டல் டீக்ரடேஷன், டீசாலினேஷன் பிளான்ட்லாம் இருக்குது, இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதில் நமக்கு போதுமான மழை இருக்குது, போதுமான மழை. ஆக்சுவலாக அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை வந்து 900 மில்லிமீட்டர்ஸ். ஆனால் அப்போ மழை எப்படி இருந்ததுன்னா, பருவம் தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம். தென்மேற்கு பருவம் வந்து பிட்வீன் மே டு ஆகஸ்ட் இருக்கும்,
வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து பிட்வீன் ஆகஸ்ட் டு டிசம்பர் கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கும் அது. ஆனால் என்னென்னா ஒரு 45 நாள் 48 50 நாள் பெய்யும். ரெய்னி டேஸ்ன்னு சொல்கிறது. மொத்தம் 6 மாதம் பருவம். அதில் 6 மாதத்தில் 48 50 நாள் மழை பெய்யும். ஆக்சுவலாக அன்றைக்கி மழை பெய்யும் 900 மில்லிமீட்டர்ஸ். இப்போ 950 மில்லிமீட்டர்ஸ் பெய்யுது. ஆனால் ஆக்சுவல் ரெய்னி டேஸ் வந்து 30 நாள் தான். 15-20 நாள் குறையுது. ஆனால் மழை அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்செலாம் இருக்குது. அப்போ நமக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை. வி ஹாவ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல் லேக்ஸ் நம்ம வச்சிருந்தோம். மன்னர் காலத்தில் 42,000 ஏரிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ நமக்கு 27,000 ஏரி தான் இருக்குது. 15,000 ஏரி காணோம். அதை மூடிட்டாங்க, மறைச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. இப்போ சென்னை எடுத்துங்க. சென்னையில் வந்து முகப்பேர் ஏரி திட்டம்னு சொன்னாங்க. ஏரியில் ஹவுசிங் போர்டு கட்டினாங்க. இந்த நுங்கம்பாக்கத்தில் வந்து லேக் ஏரியான்னு சொல்கிறது. லேக்கே காணோம். ஏரியா மட்டும்தான் இருக்குது, லேக்கே காணோம். ஹார்ஸ்ஷூ லேக் அங்கே சேட்பேட்டில் இருந்து சைதாப்பேட் வரைக்கும் அவ்வளோ ஹார்ஸ்ஷூ லேக்னு அப்படி பெரிய 6 ஏரி இருந்தது. எப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி காணும். இது மாதிரி நிறைய ஏரிகள் போயிடுச்சு. இருக்கிற ஏரியை நம்ம காப்பாற்றணும். இருக்கிற ஏரியை அன்றைக்கி சொன்னார் ஒரு தம்பி, இருக்கிற ஏரியில் 1 மீட்டர், எல்லா ஏரியிலையும் ஒவ்வொரு மீட்டர் ஆழத்தில் தூர் வாரணும். தூர் வாரினா we can store 250 TMC of water ஏரியில். மழை மழை we can ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு யாருக்கும் அந்த கான்செப்ட் இல்லை, அந்த புரிதல் இல்லை, அந்த விஷன் கிடையாது. இப்போ தமிழக அரசை சந்தித்து, முதல்வரை சந்திச்சு இது தொடர்பாக ஒரு டீட்டெயில்டான ஒரு ஏதாவது பேப்பர்ஸ் இல்லை உங்களோட ரிசர்ச் ஏதாவது கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பண்ண போகிறோம். அடிஷ்னலாக நம்ம தினம் அறிக்கை மூலயமா கொடுத்துருக்குறோம். ஐ எம் ட்ரைங் டு இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லி, ஆளுங்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ட்ரைங் டு கைட் them. அவங்களும் எடுத்துக்கிறாங்க, கருத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆல் தட் இஸ் தேர். பட் இந்த இஷ்யூஸில் வந்து அந்த மேகதாது நடுவர் மன்றம் வந்து இட் இஸ் அ வெரி வெரி கண்டின்யூஸ் இஷ்யூ. இட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு. இது இருக்கவே கூடாது, வரவே கூடாது. நம்மளே போய் இல்லாத ஒன்றுக்கு போய் நம்மளே அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க அல்லது இந்த வீடியோடைய வெவ்வேறு கட்ஸ் ரீல்ஸில் பார்க்கக்கூடியவங்க ஏதோ ஒரு ஜென்சி, நான் வந்து என்னால் உங்க கூட நடந்து வர முடியாது, என்னால் வந்து போராட முடியாது, ஆனால் நானும் இதுக்கு ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம் நினைக்கிறேன்? நிச்சயமாக இது வந்து இட் இஸ் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை, காவிரி பிரச்சனை. அதனால் எவ்ரிபடி ஹேஸ் டு பிளே தியர் ரோல் இன் த சென்ஸ் கிரியேட் அன் அவேர்னஸ். இந்த வீடியோலேயே அங்கே வாங்க. இன்ஃபேக்ட் நான் 3 நாள் இல்லாமல் 4 நாள் நடக்கிறேன். ஜூலை 2nd 3rd 4th நான் நடைப்பயணம் சொன்னது. இப்போ ஜூலை 1st 2nd 3rd 4th 4 நாள் வந்து பில்லிகுண்டில் தொடங்கி ஒரு ஊராக போயிட்டு அங்கே தருமபுரி, பெண்ணாகரம், மேட்டூர், சேலம், பவானி, ஈரோடு, கரூர், மேபி திருப்பூர் கூட போவேன், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இதெல்லாம் போயிட்டு அந்த காவிரி படுகையில் அந்த இதில் மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த ஏரியாவில் பட் என்டையர் வைடர் ஏரியாவில். ஏன்னா 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் காவிரியை நம்பி இருக்குது, குடிநீருக்கு இருக்குது. அதனால் இது எல்லாமே இது சம்மந்தமாக கொஞ்சம் செய்திகள்லாம் போடுங்க, அவேர்னஸ் பண்ணுங்கள், அழுத்தம் கொடுங்க, அரசுக்கு அழுத்தம். ஸோ கொடுக்கறதுனால தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுத்து we have to be together in this and we don't need மேகதாது டேம். ஏன்னா அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானது. அவங்க வந்து வேறு காரணத்துக்காக தான் அதை கட்டுறாங்க. சொல்கிறது தமிழ்நாடு பெனிஃபிட், தமிழ்நாடு எந்த வகையிலையும் பெனிஃபிட் ஆகாது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதெல்லாம் நமக்கு சில பேர் ராசி மணல் திட்டம்னு நம்ம கட்டிக்கலாம், காமராஜ் காலத்தில் அடிக்கல் நாட்டினது தான் சொல்கிறோம். ராசி மணல்னால் தமிழ்நாட்டுக்குள்ள பகுதியில் ஒரு டேம் கட்டிக்கலான்னு சொல்லிடுது. அப்போது அவங்க கர்நாடகா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ராசி மணல் கட்டிங்க, நாங்கள் மேகதாது கட்டிடும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஆல் தீஸ் இஷ்யூஸு. அதை தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த காவிரி கரம் சேர்ப்போம், காவிரியை காப்போம்னு நடைப்பயணம் போகிறப்போ எனக்கு இந்த காவிரியில் ஐ ஹவ் கான் த்ரூ த என்டையர் பிட் ஆஃப் காவிரி. ஆக்சுவலாக ஒரு புத்தகம் எழுதுனேன், அது இன்னும் வெளியில் விடலை. அது ஒரு காவிரியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, காவிரியில் மணல் கொள்ளை நடந்துகிட்ருக்குது, காவிரியில் எத்தனை தடுப்பணைகள் கட்டணும், காவிரியில் எவ்வளோ கழிவுகள் வருது, கர்நாடகாலேருந்து எங்கே கழிவுகள் வருது. மேட்டூர் டேமில் நான் கடந்த ஆண்டு 100 நாள் நடைப்பயணம் பண்ணுறப்போ மேட்டூர் டேம் போய் பார்த்தப்போ there was an oil slick.
green color oil slick, which was nearly 3 square kilometers. நான் குச்சி விட்டு பார்த்தப்போ, குச்சி இவ்வளோ பெரிய குச்சியில் இவ்வளோ கிட்டத்தட்ட 6 inches திக்காக க்ரூடு ஆயில் மாதிரி திக்கான பச்சை கலரில் இருக்குது. அதை ஒரு இது பார்த்தாலே இந்த தண்ணியாடா நம்ம குடிக்கிறோம் வருது. அதை பற்றி எதுவும் இல்லை. அது யாரும் ஐ ஹேவ் த வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் போடுங்க, உங்கள் பாட்காஸ்ட்டில் போடுங்க. ஐ கேன் ஷேர் இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம். அந்த இதுதான் இவ்வளோ மக்கள் குடிக்கிறோம். அங்கேருந்து அனுப்புறதே தண்ணியே கழிவு, ரசாயன கழிவு, திடக்கழிவு, மனித கழிவு, எல்லா கழிவும் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை கெடுக்கிறோம். ஏன்னா இப்போ காவிரி வந்து பவானி ஆறு காவிரியில் வந்து சேருது. நொய்யல் ஆறு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்ஸ் இன் த வேர்ல்டு. நொய்யல் ஆறு அது காவிரியில் வந்து சேருது. அமராவதி ஆறு காவிரியில் வந்து சேருது. ஸோ இப்போ அந்த டையிங் பிளான்ஸ் எல்லாமே அது இருக்குது. ஆல் சூவேஜ்லேருந்து எவ்ரிதிங் காவிரியில் வருது. அது எப்படி க்ளீனப் பண்ணலாம், தடுப்பணைகள் எப்படி கட்டலாம். இப்போ தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு காவிரியில் 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுது. 420 கிலோமீட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 30-40 தடுப்பணைகள் கட்டலாம். ஒரு 40 தடுப்பணைகள் கட்டினீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 TMC வாட்டர். அண்ட் ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை, சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இன்னும் நிலத்தடி நீர் ஏறும். இவங்க ஏன் தடுப்பணை இவ்வளோ நாளாக கட்ட மாட்டுறாங்கன்னா, மணலில் எடுக்க முடியாது, மணல் கொள்ளையில் ஈடுபட முடியாது. அதனால தான் தடுப்பணை கட்டுறதுக்கு காவிரியில் கட்டுறது தயங்குறாங்க, கட்ட மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் டு கோ த்ரூ. நான் எத்தனை முறை நடந்திருக்கிறேன். அதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை தொடர்ந்து சொல்லி போராட்டம் பண்ணி 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 இது வந்து 10 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து கொள்ளிடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் எடுக்கோ ஈஸ்ட் டுவர்ட்ஸ் த சி போனோம். அந்த அலக்குடி வந்து கொள்ளிடம் ஆற்றும் கரையில் இருக்கிற பகுதி, ஊர், கிராமம் அலக்குடி, சுற்றி இருக்கிற விவசாயி. நான் போய் 3 முறை போயிருக்கேன். அந்த விவசாயிகள் என்கிட்ட ஃபஸ்ட்டு கோரிக்கை என்ன தானே வைக்கிறாங்க, அல்லக்குடியில் கொள்ளிடம் ஆற்று கரையில் வாழறவங்க, ஐயா எங்களுக்கு குடிநீர் வேணும். எனக்கு என்ன சும்மா கிண்டல் பண்ணுறாங்களா நான் கேட்டேன். என்னங்க ஏன் என்னங்க காவிரி ஆற்று கரையில் கொள்ளிடம் கரையில் இருக்கீங்க? இல்லை ஏன் அங்கே உப்பு ஆயிடுச்சு. இட் வாஸ் அ சீரியஸ் இஷ்யூ. விவசாயிகள் அவங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கல, குடிக்கிறது தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா கடல் நீர் உள்ள கிட்டத்தட்ட அது வந்து கடல்லேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அலக்குடி. இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் கொள்ளிடம் பிரிட்ஜு. அந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு தண்ணி தான் வருது. கடல்லேருந்து கோடை காலத்தில் இந்த பக்கம் தண்ணி வரும். வருஷத்தில் 1 மாதம் தான் தண்ணி இந்த பக்கம் போகுது, வெள்ளம் வந்தால் தான். அப்போ கொஞ்சம் ஒரு நல்ல தண்ணியாக இருக்கும். மற்ற எல்லாமே உப்பு நீராக வருது. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, அங்கே முகத்துவாரத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டரில் முகத்துவாரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை, இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் போகணும். கடல்லேருந்து தண்ணி வராமல் பார்த்துக்கணும். இதை கட்டுறதுக்கு முடியல இவங்களால். கொள்ளிடம் நான் சொன்னேன், எவ்வளோ கொள்ளும் இடம் தண்ணி இருக்குது. அது செக் டேம் கட்டி ஒரு 10 கிலோமீட்டரில் அங்கே கொள்ளிடம் 110 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது முக்கோம்லேருந்து இருக்குது. அதில் ஒரு 10 செக் டேம் கட்டினேன். 10 செக் டேம் 20 TMC நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதில் மட்டும் மாயனூர் இதில் இருக்குது, கரூர் பக்கத்தில் மாயனூர்னு அகண்ட காவிரி, அங்கே நீங்கள் கட்டினீங்கன்னா 3 TMC அங்கே பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அவங்க மாநிலத்தில் உள்ள தண்ணியை அவங்க எப்படி வேணால் பயன்படுத்தலாம், யாரும் வந்து யூ கேன் இன்டர்ஃபியர் தாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கிறது, வர தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கிறது. சில இப்போ 2023 நிறைய பெரிய மான்சூன் வந்துச்சு. சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் அ வெரி காப்பியஸ் மான்சூன். அதில் கடலில் மட்டும் 550 TMC கடலில் போச்சு 2023. ஸோ எவ்ரி இயர் 100 TMC, 120, 150 TMC கடல் போயிட்டுருக்குது அதில். ஏன்னா அப்போ என்னென்னா மழை காலத்தில் நமக்கு அது தேவைப்படாது, எல்லாம் இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தடுப்பணைகள் கட்டிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வி ஹேவ் இன்னொரு காவிரி குண்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. காவிரியிலேருந்து கரூர் மாயனூர்லேருந்து அந்த செக் டேம் கட்டி அங்கேருந்து சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், 5 மாவட்டங்கள் பயனுள்ள இந்த ஸ்கீம். ஒரு 8-10 TMC தண்ணி, அவ்வளோ தண்ணி கடலுக்கு போகிற தண்ணி. இந்த ஸ்கீம் இது எப்போனா 50 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. 2008 அறிவித்தாங்க, 2021 அடிக்கல் நாட்டினாங்க. இது வரைக்கும் 3% தான் வேலை நடந்திருக்கு. ஜஸ்ட் 3%. இதில் இன்னொன்று வந்து அந்த திருச்சுழியில் தான் குண்டார்னு இருக்குது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் குண்டார்னு இருக்குது.
திருச்சூழி யார் தொகுதினா இதுக்கு முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தொகுதி அது. ஸோ இது அங்கே இந்த மாயனூர்லேருந்து போய் புதுக்கோட்டையில் வெள்ளாரில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணாலே அங்கே சுற்றி இருக்கிற ஏரிகள்லாம் நிரம்பும். அங்கே வெள்ளாறுலேருந்து வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற வைகை, மதுரையில் இருக்கிற வைகை இல்லை, ராமநாதபுரத்தை வறுத்த வைகை அங்கே கனெக்ட் பண்ணணும். அங்கே சுற்றி அங்கே அரசமங்கல ஏரியில் எல்லாமே இருக்கும். அப்புறம் அங்கே விருதுநகரில் கொண்டு போனோம், குண்டாறுன்னு இருக்குது. இப்படி காவிரியில் எக்ஸஸ் வாட்டர், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், சேலம் உபரிநீர் திட்டம், டோனி மடு திட்டம், இப்படிலாம் காவிரி திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள். அரியலூர் சோழர் பாசன திட்டம், அரியலூர் மாவட்டத்தில் அந்த காலத்தில் சோழர்கள் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபர்டைல் ஏரியா. இன்னைக்கு நீங்கள் அரியலூர் போங்க, அது சஹாரா மாதிரி இருக்கும், டெசர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அரியலூரில் நான் எந்த மாவட்டத்திலையும் பார்க்காத அரியலூரில் பார்த்துருக்கிறேன். என்னென்னா பிக் லேக்ஸ், சோழர்கள் வெட்டின ஏரிகள், அவ்வளோ பெரிய பெரிய ஏரிகள். சோழகங்கம்னு நம்ம வந்து பொன்னேரி, அது நம்ம பொன்னியின் செல்வன் சினிமாவில் தான் நம்ம பார்த்தோம். பொன்னேரி கரையில் வந்து போகிறாருலாம். அப்புறம் தான் நம்ம பொன்னேரி அது சோழகங்கம் ஏரி. அது வந்து அந்த ஏரி கட்டினப்போ 25 கிலோமீட்டர் நீட்டு, 5 கிலோமீட்டர் அகலம் அந்த ஏரி அப்போ வெட்டினப்போ ராஜேந்திர சோழன். இன்னைக்கு 5 கிலோமீட்டர் நீட்டு, ஒரு 500 மீட்டர் இவ்வளோதான் இருக்குது. இதில் என்னன்னா இட்ஸ் கொள்ளிடம் ஆற்றுலேருந்து தண்ணி வருது, சப்ளை ஆகும். இட் இஸ் தேர் செயின் லிங்க். அது நான் அதுக்கு 2 நாள் நடைப்பயணம் பண்ணேன். சோழர் பாசன, அரியலூர் சோழர் பாசன திட்டம்ல. அங்கே போய் நான் சேரன்மா தேவி ஏரின்னு ஒன்று இருக்குது, செம்பியம் ஏரின்னு இருக்குது, அப்புறம் கரிவெட்டி ஏரின்னு ஒன்று இருக்குது, சித்தமல்லி ஏரின்னு இருக்குது. இது எல்லாமே 1200 ஏக்கர், 1300 ஏக்கர், 900 ஏக்கர். இப்படி ஒவ்வொன்றும் மேசிவ் பெரிய பெரிய ஏரிகள். அங்கே எங்கன்னா இது எல்லாமே கொள்ளிட ஆற்றுலேருந்து 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டரில் இருக்குது. தே ஹேட் அ சிஸ்டம். கொள்ளிடம் ஆற்றுலேருந்து தண்ணி இந்த ஏரி எல்லாமே இதில் நிரம்பி வீராண இது சோழகங்கம் பொன்னேரியில் வந்து பொன்னேரியிலேருந்து நிரம்பிச்சுன்னா வீராண ஏரிக்கு போகும். இன்னைக்கு சிஸ்டமே இல்லை, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இது செலவு ரொம்ப கிடையாது, லிங்க் பண்ணிட்டா போதும். மழை காலத்தில் தண்ணியை வந்தால் போதும். அதில் கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பண்ணலாம். இது லிங்க் பண்ணிட்டோன்னா போதும். இது கடந்த ஆட்சி காலத்தில் சொல்லி பார்த்தேன். 19 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. எதுக்குன்னா சோழகங்கம் ஏரியை ரிப்பேர் பண்ணணும், தூர்வாரணும். இட் நீட்ஸ் அபவுட் 700-800 crores. அவ்வளோதான். என்டையர் மாவட்டத்தை தலைகீழ மாற்றலாம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. இது எல்லாமே உபரிநீர் திட்டம். இது வந்து இருக்கிற விவசாயிகளுக்கு பாதிப்பு கிடைக்க போகுது. ஆல் ஆர் எக்ஸஸ் வாட்டர், சர்ப்ளஸ் வாட்டர் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம கடல்ல வேணா அனுப்புவோம். இதுக்கெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.